தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கையில இருக்க மொபைலோட கேமரா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு 5 ஆப் வந்து பார்க்க போறோம். இந்த 5 ஆப்பையும் யூஸ் பண்ணி நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஆப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க மொபைல் போட்டோகிராஃபி இல்ல வீடியோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆப் மோஷன் கேம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரா வீடியோஸ் வந்து நம்மளோட மொபைல்லயே எடுக்க முடியும். ஆக்சுவலா ரா வீடியோஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான எடிட்டிங்குமே இல்லாம பிளைனா வரது தான் வந்து ரா வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டைரக்டா மொபைல்ல எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எடிட் ஆகி தான் நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். அதுல ரா வீடியோஸ் இருக்காது. இந்த மாதிரி ரா வீடியோஸ் எடுக்கிறதுல நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம சிஸ்டம்ல போட்டு கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு சினிமாஸ் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாமே இந்த ரா வீடியோஸா எடுப்பாங்க, ரா ஃபுட்டேஜா தான் எடுப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் வந்து இதுல வந்து பண்ண முடியும். கீழ பாத்தீங்கன்னா ரா வீடியோஸ் அப்படினு இருக்கும். அதுல போய் நீங்க வந்து அந்த வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் DSLR ல இருக்க மாதிரியான ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ், அதே மாதிரி எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஷட்டர் ஸ்பீட் உங்களால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், ISO கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி DSLR ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு வீடியோ எடுக்கணும், நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஒரு நல்ல கேமரா ஆப் வேணும் அப்படினா 100% இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கேமரா ஆப் வந்து Panorama 360. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம Insta 360 அப்படின்ற ஒரு கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவுல ஒரு அவுட்புட் வரும்ல, அந்த டைனி பிளான்ட் அவுட்புட் அப்படினு. சோ அந்த மாதிரியான அவுட்புட் வந்து நம்ம போன்லயே வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இதுக்கு இந்த ஆப்பை ஓபன் பண்ணி உங்க போனை வந்து நீங்க ஹரிசாண்டலா ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ண உடனே உங்களோட கேமரா வியூ வந்து வரும். கீழ ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ல காட்டுற அந்த டாட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு Panorama வியூ வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படினா அது எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணி ஒரு அவுட்புட்டா வந்து கொடுக்கும். அதன் பிறகு மேல வந்து பாத்தீங்க அப்படினா டைனி பிளான்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த Insta 360 கேமரால எடுத்த மாதிரியான அவுட்புட் வந்து கிடைச்சிரும். நம்ம மூணாவதா பார்க்க போற கேமரா ஆப் ஹாரிசன். யூசுவலா ஒரு போட்டோ இல்ல வீடியோக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃப்ரேமிங்கை இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து கொண்டு வந்துக்க முடியும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா கேமரா ஓபன் ஆயிடும். இதுலயே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆட்டோ ஃப்ரேமிங் வந்து வரும். சோ அதுக்கு நீங்க வைக்கிற வியூக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரேமிங் வந்து ஆகும். சோ அதுல வந்து நீங்க போட்டோஸ் எடுக்கணும் அப்படினாலும் சரி, இல்ல வீடியோஸ் எடுக்கணும் அப்படினாலும் சரி, அந்த ஃப்ரேமிங்கை யூஸ் பண்ணி உங்களால வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா ஒரு சில சாம்சங் போன்ஸ்லலாம் ஆட்டோ ஃப்ரேமிங் அப்படின்லாம் வருது. பட் ஆனா அது ஆப்ஷன் உங்க கேமரால இல்ல அப்படினா இந்த ஆப்பை நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க ஆப் வந்து ஃப்ரேம் லேப்ஸ். இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம போன்ல நம்ம ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். தம்பி ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ தான் டிஃபால்ட்டா கேமராவிலேயே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி உங்களால ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ஃப்ரேமை ஃபிக்ஸ்டா வந்து செட் பண்ணிருங்க. இதுல சைடுல பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து 1 செகண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா 30x ஸ்பீட்ல வந்து ஹைப்பர் லேப்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் அந்த செகண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடு வேணும் அப்படின்றத அந்த ஹைப்பர் லேப்ஸ்ல வந்து செட் பண்ணிட்டு நீங்க நேரா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாக் ஷாட் எடுக்கிறீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு வாக் ஷாட் எடுத்து அவுட்புட் பாத்தீங்க அப்படினா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடைசியா பார்க்க போற ஆப் ஹைப்போகேம். என்னதான் நம்ம வந்து வேற லெவல்ல போட்டோஸ் எடுத்து அதை வந்து எடிட்டிங் ஆப்லாம் எடிட் பண்ணாலும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ கொடுக்குற எஃபெக்ட், அந்த டெப்த்தை வந்து வேற எந்த போட்டோஸுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை இந்த ஹைப்போகேம்ல டைரக்டாவே நீங்க எடிட் பண்ணாமலே எடுத்துக்க முடியும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு அந்த கேமரா வியூவே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். சோ நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் போட்டீங்க அப்படினா போதும், உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் நீங்க நிறைய எடிட் பண்ணுவீங்க அப்படினா இந்த ஆப்பை ட்ரை பண்ணீங்க அப்படினா டைரக்டாவே பிளாக் அண்ட் ஒயிட்ல உங்களால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். சோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பார்த்த இந்த ஆப்ஸ்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற எங்கேயுமே தெரிய அலைய தேவையில்ல. கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே டைரக்டா கொடுத்துருங்க. சோ நீங்க வேணும் அப்படினா அங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.